எம்பிராணி, என்னுடைய தலையெழுத்த நீ இரும்பு கோலால எழுதியிருக்கிற போல இருக்கு. எதையெல்லாம் பார்க்கணும், எதையெல்லாம் கேட்கணும். பொழுது விடிஞ்சா ஊருக்கு ஓயாத உபதேசம் செய்கிற. மோசையின் கட்டளையை அனுசரிச்சு வேசிய கல்லால் அடிச்சு கொல்லணும், பாவத்தை ஒழிக்கணும்னு. ஆனா அந்தி சாஞ்சத கதை தலைக்கீழ வாரி போகுது. இன்னும் வேற யார பாக்குறீங்க? நான் யாரையும் பார்க்க வேண்டியதில்லை சேத். என்னை பார்ப்பவர்கள் தான் இந்நாட்டில் பலருண்டு. அதை பற்றி எனக்கா சொல்லணும்? முன்பொரு காலத்தில் ஒருவேளை உணவிற்கும் வழியில்லாமல் வாடி தவித்ததுண்டு. கசங்கி கிழிந்த கந்தலை கட்டியதுண்டு. அந்த கோலத்தில் இதே மகாபிரபுக்களிடம் கையேந்து நின்றதுண்டு. நீட்டிய கரங்களில் காரை உமிழ்ந்தார்கள். யாச்சகம் கேட்டவளை மோசமாக மொழி பேசி அடித்து விரட்டினார்கள். ஆம், பருவ மங்கை ஆனதும் கட்டழகும் கவர்ச்சியும் என்னை கட்டி அணைத்துக் கொண்டதும், என் கண்கள் காம கணைகளாக மாறியதும், முன்பு என்னை ஓட ஓட விரட்டியவர்கள் எல்லாம் இன்று இந்த மரியத்தின் காலடியில். அதுதான் தெரியுமே. என் அடி பணியாதவர்கள், என் சிறப்பை பேசாதவர்கள், என் முன் அஞ்சியும் கெஞ்சியும் நிற்காதவர்கள் ஒருவர் பிறக்கவில்லை இந்த நாட்டிலே. என் ஊழியக்காரன் ஏழை செயிட் முதல் அரசியல் அரங்கிலே சதுரங்கமாடும் பெரும் புள்ளிகள் வரை என் தாசான தாசர்கள். ஐயோ, என்னம்மா பெரும் புள்ளிங்களோட என்னையும் சேர்த்து சொல்றீங்களே? நான் அவங்க மாதிரி என்ன சுகத்தை கண்டேன்? நீ என்னுடைய பணியால் மட்டுமல்ல, என்னுடைய நம்பிக்கைக்குரியவன், என் நெஞ்சிலே இடம் பெற்றவன். ஐயோ, என்னம்மா யாராவது பார்க்க போறாங்க? எவர் பார்த்தால் நமக்கு என்ன? வா தைரியமாக. நெசமா தானான்னு கேக்குறேன். இல்ல நெசமா தானான்னு. மரியம். யாரு? பென்யா. கண்மணி தாமதித்தேனா? அதனால் எனக்கு குறை ஒன்றும் இல்லை. நிச்சயமா அடியேனுடைய தலையெழுத்த இரும்பு கோளாரத்தான். மரியம். என்ன? ஏய் துஷ்ட பிசாசே, இதையெல்லாம் எத்தனையோ நாள் சகித்தேன். இனி அது இல்லை. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. பேசுவது யாரிடம் என்பதை மறந்து பேசுகிறாய். உணர்ந்துதான் பேசுகிறேன். ஒரு காலத்தில் என்னை கைப்பிடித்த கணவர் என்பதை மிக மிக நன்றாக உணர்ந்து பேசுகிறேன். அப்படி சொல்ல உனக்கு வெட்கமா இல்லை? வெட்கப்படத்தான் செய்கிறேன். கணவர் என்று சொல்லி சொல்லி வலிய வலிய வருகிறீர்களே, அதற்காக வெட்கம் மட்டுமல்ல, உங்கள் மீது பரிதாபம் கூட படுகிறேன். உனது இந்த ஆணவம் அடங்கும், உன் திமிர் ஒடுங்கும். இஸ்ரேலின் மண்ணிலே சாத்தானின் வழிவந்தவர்களை வாழவிட மாட்டேன். அப்புறம் சொல்ல வேண்டியதை சொன்னேன். சொல்லி முடிந்ததா? சொல்லில் மட்டுமல்ல, செயலிலும் காண்பாய். இங்கே இந்த மரியத்தின் மாளிகையில். பாவம். ஆம், அதை நீ காணத்தான் போகிறாய். இந்த காமுகனும் கண்டு ரசிக்கத்தான் போகிறான். ஓஹோ, என் காதல் மீது கூட ஆத்திரமா? அன்பில்லாத, பண்பில்லாத, அருங்குணங்கள் ஒன்றேனும் இல்லாத அசட்டு கணவனை விட நேசமும் பாசமும் பொழிகின்ற ஒரு ஆசை நாயகன் எத்தனையோ மேல். இதையெல்லாம் நீர் எங்கே அறிய போகின்றீர்? ஏய் புதுமைக்காரி, தொடாதே, தொட நாயே. பென்யா, தயவு செய்து போய்விடுங்க. நாளை சந்திப்போம். அம்மா கிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். சொன்னா கோபம் வராதே? புருஷனை நீங்க வெறுக்கிறீங்கன்னா ஏத்துக்கத்தான் வேணும்னு சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனா அடிச்சு விரட்டினது சரியில்லைங்க அம்மா. இல்லைன்னா கூட்டத்தில் அடியும் மிதியும் பட வேண்டியதுதான். நடக்க சீக்கிரம். இயேசு இயேசு என்கிறார்களே, அவரை நீ பார்த்ததுண்டா?
ஒரு முறை இல்லைங்க, பல முறை அவரை நான் கண்டு இருக்கிறேன். அம்மா, அவர் யாரு தெரியுங்களா? தங்கமான மனுஷன், மகான். அவரை கண்டா சூரியன் உதிச்சு வந்தது போல இருக்கும். அவரு பிரசங்கத்தை ஒரு முறை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டுட்டீங்க, அடியோடு நீங்க மாறி போயிடுவீங்க. மாறுவது நானாக இருக்காது. மகான் என்று சொல்கிறாயே இயேசு, அவர்தான் மாறுவார். என்னை நேருக்கு நேர் ஒருமுறை சந்தித்தால் போதும், அவருடைய அற்புத பேச்சும் அபூர்வ செயலும் அந்தரத்திலே பறக்கும். என்னுடைய புன்னகைக்காக மண்டியிடுவார். நடக்காதம்மா, நடக்காது. உங்க சாகசம் அவர்கிட்ட நடக்காதம்மா. அவரு ஒரு தெய்வம் தான். இருக்கட்டுமே, அந்த தெய்வமும் இந்த மரியத்தின் பெண்மையிடம் மண்டியிடும். தேசியை கல்லெறிந்து கொல்லச் சொன்னால் அவன் போதிக்கும் அன்பு மார்க்கம் பொய் என்றாகிவிடும். கல்லெறிதல் கூடாது என்றால் மொய்சன் சட்டத்தை அவன் மீறியவனாகி விடுகிறான். ஆவி, விபச்சாரி, ஊரை கெடுப்பவன், குடிகேடி, அடித்து கொள்ள வேண்டும். விபச்சாரி, ஆவி, விபச்சாரி, ஊரை கெடுப்பவன், விபச்சாரி. ஐயா, இவள் ஒரு விலைமாது. மொய்சன் சட்டப்படி இவளை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஏன் பேச மறுக்கிறீர்? உமது மௌனம் விசித்திரமாக இருக்கிறது. தத்துவ வித்தகரே, சட்டத்தின் காவலரே, சொல்லும். கேள்விக்கு பதில் இல்லையே. நில்லுங்கள். உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவனே முதல் கல் ஏறியட்டும். பார்த்தாயா, உன் மீது யாருமே கல்லெறியவில்லை. இல்லை சுவாமி. மகளே, பெண்களுக்கு உயிரிலும் மேலானது கற்பு. அதனை விலை கூறுவது மாபெரும் பாவம். இனி நீ பாவம் செய்யாதே மகளே. சுவாமி, ஒரு காலம் இனி பாவம் செய்ய மாட்டேன். நீ மனசாந்தியுடன் போகலாம். மரியம், கோபமா? ஏதும் தவறு செய்தேனா? நான் தான் தவறியவள், தவறு செய்தவள். எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் அத்தனையும் மன்னிப்பேன். மன்னிக்க வேண்டியவர், மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லும் வரை என் மனதிலே அமைதி கிடையாது. தயவு செய்து நீங்கள் இங்கிருந்து போய்விடுங்கள். மரியம், தயவு செய்து போய்விடுங்கள். நான் நாசக்காரி, என்னை நானே நாசமாக்கிக் கொண்டவள். அந்த காரத்திலிருந்து விடுபட்டு நான் ஒளி பெற வேண்டும். சகோதரா, போய்விடுங்கள். என்னை தொந்தரவு செய்யாமல் போய்விடுங்கள். மரியம், வேண்டாம். செய், எல்லோரையும் வெளியே அனுப்பிவிடு. என்னை காண இனி யாருக்குமே அனுமதி கிடையாது. வணக்கம். வாங்க, நாம 2 பேருமா சேர்ந்து எல்லாரையும் அனுப்பி வைப்போம். வாங்க. வைத்தியமா? யாருக்கு? எனக்கா? உங்க அப்பனுக்கு தான். இயேசுநாதரிடம் கொண்டு போனா பித்தம் உடனே தெளிஞ்சு போகும். பைத்தியம், வாடா. யாருக்குடா பைத்தியம்? எனக்கா? அந்த இயேசுவுக்கா? மனுஷனுக்கு மண்ணு, பொண்ணு, பொருள், அதனாலதான் மூளை இழகும். அது கிடைச்சிருச்சு, அவருக்கு எல்லாம் சரியா போயிடும். இப்ப எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. மண்ணு வேண்டாம், பொண்ணு வேண்டாம். இப்ப யாருக்கு பைத்தியம்? யாருக்கு பைத்தியம்? யாருக்கு? இப்ப சொல்லுடா. யாருக்கு பைத்தியம்? சொல்லுடா. யாருக்கு பைத்தியம்? வைத்தியம்மா, வைத்தியம். ரோமாபுரி ராஜாடானா அந்தி பாஸ்போருக்கு வா, நீ அடிபட்டு உதப்பட்டு வா.
தாகிடதக தைய தைய தாகிடதக தகதக தாகிடதக ததைகிடத 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 தாகிடதக ததைகிடத தா ததைகிடத தா ததைகிடத தா தா ததைகிடத ததைகிடத ரோமாபுரி ராஜாடா நா பிலாத்தே போருக்கு போ நீ அடிபட்டு உதப்பட்டு போ. நில்லுங்கள். என்ன வேண்டும்? குழந்தைக்கு இயேசு பிரானின் ஆசிகள் வேண்டும். ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? போங்கள். தடுக்க வேண்டாம். குழந்தையை என்னருகே வரவிடுங்கள். ஏனெனில் இறைவனது ராஜ்யம் இத்தகையோருக்கே உரியதென்று நிச்சயமாக உங்களுக்கு கூறுகின்றேன். குழந்தைகளைப் போல தூய மனத்தோடு பரமனின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவ்விடத்தை அடைய முடியும். யார் கூப்பிட்டது என்ன தோமான்? பாரு, எங்க காரியத்துல தலையிட்டு வீணா பேரை கெடுத்துக்காத. மகனே. மகனா? நானா? தோமா, நலம் உண்டாக. என் ஆண்டவனே, என் தேவனே, எல்லாம் வல்லவனே, இறைவனின் திருமகனே, எங்களை ரட்சிக்க வந்த இயேசுவே, சாந்தி நிலவுக. வாமா, சும்மா வானா, ஏன் பயப்படுற? வாமா, வானா. அண்ணலே, இறைவனது திருக்கட்டளைகளில் முதன்மையான கட்டளை எது? உன் பிதாவான இறைவனுக்கு முழு உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் வலிமையோடும் அன்பு செலுத்தல் வேண்டும். யாவற்றிலும் தலையாய கட்டளை இதுதான். உன்னை நேசிப்பது போலவே நீ அடுத்தவரை நேசிக்க வேண்டும். இது இரண்டாவது கட்டளை. சுவாமி, பிறவியில் ஊமையான இவளை குணப்படுத்த வேண்டும். மகளே, நீ பேசு. என்னை பேச வைத்த பெருந்தெய்வமே, நாம் பாக்கியசாலி. ஐயோ, காப்பு கடுமையாக இருக்கிறது. ஆண்டவரே, பிசாசு, பிசாசு. அஞ்ச வேண்டாம், நானே ஆகும். அப்படியானால் என்னையும் கடல் மீது நடக்க செய்யும். ஆகட்டும். ஆண்டவரே, நான் மூழ்கி விடுவேன். என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். அற்ப நம்பிக்கையுள்ளவனே, உனக்கேன் சந்தேகம்? ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உமது நாமம் போற்றப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு தீங்கு செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னிப்பீராக.
எங்களை சோதனையில் விடவிடாதே, தீமைகளிலிருந்து காப்பாற்றும். நீங்கள் ஜெபிக்கும் போது இவ்வாறே ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றங்கள் செய்து கொண்டே இருந்தார். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? ஒரு 7 முறை போதுமா? 7 அல்ல, 70 முறை மன்னியுங்கள். ரட்சகனே, கருணையின் மறு உருவே, தீய வழி நடந்த பாவினால் தூய தங்கள் பாதங்களை தீண்டி கரைப்படுத்துவதை மன்னிக்க வேண்டும். என் முத்தங்களுக்கு இத்தனை தங்க காசுகள் தேவை என்று கேட்டவன் நான். புலுத்து போன அதே உதடுகளும் உன்னதமான தங்கள் திருவடிகளை முத்தமிட்டு என்னை சுத்தீகரம் செய்து கொள்ள உத்தரவு தர வேண்டும். உள்பட்ட என் கண்ணீரால் பொன் போன்ற தங்கள் பாதங்களை கழுவி ஒரு காலத்தில் ஆண் உள்ளங்களை மயக்க வீழ்த்திய இந்த கூந்தலால் அவற்றை துடைத்து என் பாவங்களை துடைக்க வேண்டும். அழியும் இந்த உடலை பட்டுமேனியாக்கு பயன்படுத்திய பரிமள தைலம் இது. அதனால் கெட்டெழுந்தவர் பலர். அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அதே தைலத்தை பரிசுத்தமான தங்கள் பாதங்களில் பூசுவதால் குறைப்பட்ட என் மனது நிறைவு பெற வேண்டும். கருணை கடலே, நான் செய்த பாவங்களுக்கு அளவே இல்லை. மானாபிமானம் இல்லாத, மனசாட்சியே இல்லாத நாசக்காரினார். விலை மதிப்பற்ற கற்பை விலை கோரிய நச்ச பாம்பு. உன் மாசுகளை மன்னித்தேன் என்று மாசற்ற தங்கள் வாயால் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். எனக்கு மறுவாழ்வு தர வேண்டும். சைமன், உங்களுடைய மனதில் இப்பொழுது எழுந்த எண்ணம் என்ன? உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசி என்றால் இவள் என்ன தன்மையுடையவள் என்று இவர் அறிந்திருக்க வேண்டும், அதானே? ஒருவனுக்கு 2 கடனாளிகள், ஒருவன் 50 மற்றவன் 500 வெள்ளிக்காசுகளும் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கடனை கட்ட வழியில்லாத போது இருவருடைய கடன்களையும் விட்டுக் கொடுத்தான். அப்போது அன்னவரில் யார் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும்? நிச்சயமாக அதிக சலுகை பெற்றவன் தான். சரியாக கூறினேன். இந்த பெண்ணை பற்றி எண்ணி பாருங்கள். நான் உங்களுடைய விருந்தினனாக இங்கு வந்தபோது நாட்டு வழக்கப்படி எனது பாதங்களை கழுவ தண்ணீர் தரவில்லை. ஆனால் இவளோ கண்ணீரால் என் பாதங்களை கழுவினாள், தலைமுடியால் அவற்றை துடைத்தெடுத்தாள். என்னை நீங்கள் முத்தமிடவில்லை என்றாலும் இவள் இங்கு வந்தது முதல் என் பாதத்தை தாழ்மையுடன் முத்தமிட்டாள். எனது சிரசில் எண்ணெய் தடவி வரவேற்கவில்லை. ஆனால் இவளோ பரிமள தைலம் கொண்டு என் பாதங்களை அன்புடன் வருடினாள். எனவே இந்த வினாடி முதல் அளவற்ற அவள் பாவங்கள் அனைத்தும் பொறுக்கப்படுகின்றன. எழுந்திரு. உனது பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுகின்றாய். உன் நம்பிக்கை உன்னை உய்வித்தது. இறையருளோடு செல். மனுமகன் மரித்தோர் மத்தியிலிருந்து உயிர்த்தெழும் வரை இங்கு கண்ட காட்சியினை யாரிடமும் சொல்ல வேண்டாம். மார்த்தா, தாங்கள் இங்கே இருந்திருப்பீர்களானால் என் சகோதரர் இறந்திருக்க மாட்டார். ஆனால்
இப்போதாவது தாங்கள் அவசியப்படுவதை கடவுள் தருவார் என்று எனக்கு தெரியும். உன் சகோதரன் மடியவில்லை, உறங்குகிறான். குருவே, இது உண்மை. லாசரு இறந்து விட்டார். அடக்கம் செய்து 3 தினங்களாயிற்று. எங்கே அடக்கம் செய்தீர்கள்? அங்கே நாம் போகலாம். பிரபு, இப்போது உடல் அழுக ஆரம்பித்திருக்கும். மூடியை அப்புறப்படுத்துங்கள். என்னை நம்புகிறவரும் என்னில் வாழ்பவரும் ஒரு நாளும் மரிப்பதில்லை. இதனை நம்புகிறாயா? ஆம் ரட்சகரே, தாங்கள் இவ்வுலகத்தில் அவதரித்திருக்கும் தேவகுமார் நான் மெஸ்ஸியா என்று நம்புகிறேன். தந்தையே, நீர் அனுப்பியவன் தான் நான் என்று இவர்கள் நம்புவான் வேண்டி இவ்வாறு செய்கிறேன். பிரிய லாசரே, எழுந்து வா. கட்டுகள் அவிழட்டும். ஓசானா இயேசுவே ஓசானா. ஓசானா ஓசானா இயேசுவே ஓசானா. ஓசானா ஓசானா இயேசுவே ஓசானா. ஓசானா ஓசானா இயேசுவே ஓசானா. மெசியா இயேசுவே ஓசானா. பரிசுத்தர் பரிசுத்தர் ஓசானா, எல்லாம் வல்லவர் ஓசானா. பரிசுத்தர் பரிசுத்தர் ஓசானா, எல்லாம் வல்லவர் ஓசானா. ஐந்தப்பம் கொண்டே 5000 அரும் பசி தீர்த்த அண்ணனே ஓசானா. ஐந்தப்பம் கொண்டே 5000 அரும் பசி தீர்த்த அண்ணனே ஓசானா. தாவீதின் மகனே ஓசானா. ராஜாதி ராஜனே ஓசானா. ஓசானா ஓசானா இயேசுவே ஓசானா. மெசியா இயேசுவே ஓசானா. நல்லருள் வாரி வழங்கி எங்களை நல்லோராக்கிட வேண்டும். எங்களை நல்லோராக்கிட வேண்டும். ஓசானா ஓசானா இயேசுவே ஓசானா. மெசியா இயேசுவே ஓசானா. கானாவில்
பெரியவராம் தீரா நோய்களை தீர்த்தவராம் அருட்பெரும் ஜோதி பரம தயாளு அவருக்கோசான பாடுவோம் ஓசானா அவருக்கோசான பாடுவோம் ஓசானா 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 இயேசுவே ஓசானா 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 இயேசுவே ஓசானா மெசியா இயேசுவே ஓசானா இயேசுவே ஓசானா மெசியா இயேசுவே ஓசானா இயேசுவே ஓசானா மெசியா இயேசுவே ஓசானா மெசியா இயேசுவே ஓசானா மெசியா இயேசுவே ஓசானா மெசியா இயேசுவே ஓசானா. கேபாசின் பெருமைக்கும் பிரதாபத்திற்கும் கட்டி வைக்கின்ற எதுவும் இனிமேலும் சம்பவிக்கலாகாது. யாருடையதானாலும் சரி, எதிர்ப்பு குரல் இந்த நாட்டின் எல்லைக்குள் எழக்கூடாது. ரோமன் ஸ்தானிகராகிய பிலாத்து கூட பேச தயங்கும் பேச்சாலும் கருத்தாலும் ஒரு தச்சன் மகன் நாடு நடிகரும் பிரச்சாரம் செய்து வருகிறான். அன்னாஸ், நீங்கள் அதை கேட்டதில்லையா, கண்டதில்லையா? மேன்மை மிகு அரியாசனத்தில் அமர்ந்தால் மட்டும் போதுமா? கையப்பாஸ், என்ன செய்வதென்று ஆலோசிக்கத்தானே நான் இங்கு வந்திருப்பது. அன்னாஸ், உங்கள் காலை கடிக்கும் ஒரு எறும்பை நசுக்கி அழிப்பதற்கு மற்றவருடைய ஆலோசனை உமக்கு எதற்கு? அதே கேள்வியை நானும் உங்களிடம் கேட்கிறேன். என் மீது குற்றம் சாட்டுகிறீரா? இல்லை, யாரும் யாரையும் குற்றம் சாட்டுவதற்கில்லை. என்ன செய்வதென்று தீர்மானிக்க வேண்டும். பிதா பிதாக்களின் தேவன் வாழ்த்தப்படுவாராக. கீதங்கள் எல்லாம் அதையே இசைக்கட்டும். கிறிஸ்துவின் சீடன் யூதாசை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆஹா, யூதாசை கொண்டு வந்திருக்கிறாய்? ஆம், அவன் வெளியில் காத்திருக்கிறான். ஒரு பணப்பேயனாதனால் ஏதாகிலும் 4 காசை இருந்தால் காரியம் நிச்சயம் நடக்கும். போய் அவனை அனுப்பி வை. எப்படியும் குருவிற்கே இவ்விதம் துரோகம் எண்ணி வந்திருக்கும் சீடனுடைய மனநிலை மிகவும் நலம். நமக்கு இருக்கும் அவசரத்தில் அதுவும் பயன்படும் என்றோ? ஆஹா, வர வேண்டும், வர வேண்டும். யூதாஸ், நீ இயேசுவினோடு சேர்ந்ததில் எமக்கு வருத்தம் ஏதும் இல்லை. போவதும் வருவதும் அவரவர்கள் விருப்பமாகும் அல்லவா அண்ணா? அதொன்றும் விரிவாக யூதாசுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாம் அவன் அறிவான். சத்தியமா எனக்கு அந்த இயேசுடைய கூட்டத்துல தொடரும் ஆசையே இல்லை. விவேகசாலிகள் சமயம் போல் கட்சி மாறுவர். அதனால் தான் நாங்கள் உன்னை விரும்புகிறோம். கையப்பாஸ், நாம் ஒரு காரியம் செய்வோம். யூதாசுக்கு வேண்டுவதை கொடுத்திடுவோம். அதை நாளை என்று வேண்டாம், இப்போதே கொடுப்போம். யூதாஸ், விசேஷமாக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். உன்னுடைய இயேசு இருக்கும் இடம் எங்கே என்று மட்டும் காண்பித்தால் போதும். என்ன, ஏதும் தயக்கமா? என்றால் நான் இப்போது இங்கு வந்திருப்பேன். ஆகட்டும், அதற்கு பிரதிபலனாக நாங்கள் என்ன தர வேண்டும்? ஒரு 300 சேக்கல். 300 வெள்ளிகள்? ஓஹோ, உனக்கு குருவானதுனாலா இத்தனை பெருந்தொகை கேட்கிறாய்? என்ன தருவீர்கள் சொல்லுங்கள். ஒரு அடிமையை விலைக்கு வாங்க 30 வெள்ளிகளுக்கு மேல் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நீ என்பதால் அதிகமாக உனக்கு ஒரு 30 வெள்ளிகள் தரலாம். சம்மதமாயின் இதோ பெற்றுக்கொள். தொகை ரொம்ப குறைஞ்சு போச்சு. நீங்கெல்லாம் சொல்லும் போது இதோ வாங்கிக்கொள். இது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, மாத்தி கொடுத்துருங்க. இன்னும் ஒன்று கேள். நீ ஏற்ற காரியத்தை முடித்த பின் தான் எங்களை விட்டு போக முடியும். தாங்கள் என் பாதங்களை கழுவ நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்படியானால் உனக்கு என்னோடு பங்கில்லை. அப்படியானால் என் பாதங்களை மாத்திரமல்ல, கைகளையும் தலையையும் சேர்த்தே கழுவுங்கள். குளித்துவிட்ட ஒருவன் தன் பாதங்களை மட்டும் கழுவினால் போதும், அவன் தூய்மை அடைகிறான். நீங்கள் இப்போது தூய்மையுள்ளவராகின்றீர். ஆயினும்
எல்லோரும் அவ்விதம் அல்ல. நான் இவ்விதம் செய்வது எதற்கென்று அறிந்து கொண்டீர்களா? நீங்கள் என்னை குரு என்றும் தேவன் என்றும் அழைக்கின்றீர். உங்கள் குருவும் தேவனுமான நானே உங்கள் பாதங்களை கழுவுவதென்றால் நீங்களும் இதைப் போலவே செய்ய வேண்டும். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். மனுமகனை யார் காட்டிக் கொடுக்கிறானோ அவன் அழிவான். அவன் பிறவாதிருக்கலாம். குருவே, நானா அது நானா? குரு, என்னையா சொல்லுகிறீர்? நானா அது? நானாகத்தான் இருக்குமோ? யூதாஸ், நீ செய்ய வேண்டியதை விரைவில் செய்து கொள்ளலாம். யூதாசிடம் அவர் என்ன சொன்னார்? அவர் பொருளாளர் அல்லவா, திருவிழாவிற்கு ஏதாவது வாங்க சொல்லியிருப்பார், இல்லை என்றால் ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்க சொல்லியிருப்பார். இதை அனைவரும் வாங்கி உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படுவதான என் சரீரம். இதை எல்லோரும் பருகுங்கள். புதிய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் சின்னம். இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் ஞாபகமாக செய்யுங்கள். அன்பு மக்களே, இன்னும் சில காலம் மட்டுமே உங்களோடு நான் இருப்பேன். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் மனம் கலங்க வேண்டாம். உங்களுக்குரிய இடங்களை சித்தமாக்குவதற்கே நான் முன் செல்கிறேன். என்னை காண்பவர் என் தந்தையை காண்பர். என் குரல் கேட்பவர் என் தந்தையின் குரல் கேட்பர். பிதாவானவர் எனது பெயரில் பரிசுத்த ஆவியை உங்களிடம் அனுப்புவார். என் நல்லருளை உங்களுக்கு வழங்குகிறேன். நீங்கள் மனம் கலங்க வேண்டாம். அமைதி நிலவு.